久しぶりだな善逸。நோபல்ஸ் மட்டுமே சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸை கற்றுக்க முடியும் அப்படின்ற உலகத்தில் ஒரு காமனராக இருக்கிற நம்ம ஹீரோ ஷிரோன் மேஜிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு மேஜா மாறணும் அப்படின்றது அவனோட ட்ரீமாக இருக்குது. அவன் காமனர் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவனால் அவனோட ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்குது. என்னதான் பல நோபல்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு இவங்கிட்ட பொட்டன்ஷியல் இருந்தாலும் ஸ்டில் ஹீ இஸ் அ காமனர். இப்படிப்பட்ட ஒரு ருத்லஸான உலகத்தில் அவனுடைய ட்ரீமை அவன் எப்படி அச்சீவ் பண்ணான் அப்படின்னு சொல்கிற கதை தான் இன்ஃபினிட் மேஜ். என்ன மாதிரி ஸ்மால் கிரியேட்டருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணுறது. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி வச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது த வாய்ஸ் ஆஃப் ஜெயின். அடர்ந்த காட்டுக்குள்ள நிறைய ட்ராப்ஸோட ஒரு சின்ன வீடை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒருத்தரும் நான் இருக்கிற இடத்துக்கு வந்து அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான், நான் யாருன்னு சொல்லி அவனுக்கு தெரியாதுல்ல, என் வீட்டை கொள்ளையடிக்க வந்திருந்தானா அவன் என் கையில கையும் கொழுவுமா மாட்டிக்கிட்டான். இவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹண்டர். ஸோ அவன் எங்க இருக்கான்னு சொல்லி பார்க்க போறாரு. அவர் வச்சிருந்த ட்ராப்ஸ் எதுலையுமே வந்து அந்த ஒரு ராப் பண்ண வந்து அவன் மாட்டல. அவரோட குடோனுக்குள்ள மாட்டிக்கிட்டடா அப்படி சொல்லிட்டு அவர் போய் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி போக, பட் அந்த இடத்துல யாருமே இல்லை. ஏதோ குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லாதனால அந்த மாதிரி வியர்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் வருதோ. அவர் இப்படி நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல அந்த இடத்துல உண்மையாலுமே ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையை தூக்கி அவளுக்கு ஹார்ட் பீட் இருக்கான்னு சொல்லி அவர் பாக்குறாரு. அந்த சமயத்துல அவரோட ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு வராங்க. இது என்ன, இது குழந்தையா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த ஒரு குழந்தை பாக்கியமும் இல்லாதனால அந்த ஒரு குழந்தைய இவங்க குழந்தைய அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. பட் இந்த குழந்தை கண்ணை திறந்த உடனே அவனோட கையை ஆட்டின அந்த சமயத்துல வானத்துல இருந்த கிளவுட்ஸ் எல்லாம் ஒன்றிணைஞ்சு அது வந்து மழையாவும் பொழிய ஆரம்பிச்சுது. இவன் அறிஞ்சோ அறியாமலையோ இவரோட வில்லேஜுக்கு வந்து நிறைய நன்மை வந்து கொடுத்துருக்கான். ஈவன் இந்த வில்லேஜுக்கு வந்து நிறைய த்ரெட்ஸ்ல இருந்த கூடியும் அவங்கள காப்பாத்திருக்கான். இவன் மூலியமா ரொம்ப நாள் அழிஞ்சிட்டு இருந்த வில்லேஜுக்கு ஒரு பீஸ் கிடைச்சது. எங்க யாருக்கும் இந்த சயின்டிபிக்கா எதுவும் தெரியாது, இவனுக்கு எல்லாமே தெரியும், இவனுக்கு பவர்ஸும் இருக்கு, அதனால இவனை மேஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் ஷிரோன். அவனுக்கு 12 வயசா இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு 40 வயசா இருக்கு. என்னதான் ஷிரோன் அவரோட பயாலஜிக்கல் சன்னா இல்லைனாலும் ஷிரோனை ரொம்பவுமே பாசம் காட்டி வளர்த்துறாரு. ஷிரோனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆம்பிஷன் மேஜிக்ஸை பத்தி கத்துக்கிறது. அதை பத்தி அவங்க அப்பா கிட்ட கேட்கும் போது எது இந்த ஆரோவே இல்லாம ஒருத்தர் அட்டாக் பண்றது அண்ட் ஒரே ஸ்ட்ரைக்ல இந்த மரத்துல வெட்டுவாங்களே அதை பத்தி கேட்கறியா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்கிறாரு. ஷிரோன் எப்பவுமே புக்ஸ் மட்டுமே படிக்கிறனால அவன் ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற பசங்க கூட அவன் பழகவே மாட்டான். இதனாலே அந்த பசங்க மத்தியில ஷிரோன் மேல ஒரு வெறுப்பு மட்டும் இல்லாம அவன் ஒரு வேற மாதிரி ஒரு வினோதமான பிறவி அப்படின்ற மாதிரி கூட யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுக்கு எவ்வளவு டீப்பா போயிட்டானுங்கன்னா ஆரியன், அதாவது நம்ம ஷிரோனோட அப்பா, தோற்றத்துல ஷிரோன் ஆரியன் மாதிரியே கிடையாது, அப்படின்னா இவன் வந்து எங்கோ அடாப்ட் பண்ணப்பட்டவன்ற மாதிரி கூட அவனுக்கு டீப்பா போயிட்டானுங்க. என்னதான் ஷிரோனோட அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வந்தாலும் பட் அவர் எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷிரோனுக்கு இருக்கிற ஒரே ஒரு குறிக்கோள் மேஜிக்னு என்னன்னு சொல்லி கத்துக்கிறது. ஷிரோனோட அப்பாவும் நான் நாளைக்கு உன்னைய சிட்டிக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை நினைச்சு நம்ம ஷிரோனு ரொம்ப பயங்கரமா சந்தோஷப்படுறான். நான் என்னதான் உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதரா இல்லைனாலும் எப்பவுமே நீ வந்து என்னோட பையன் தான் ஷிரோன் அப்படின்ற மாதிரி அவர் மனசுல நினைக்கிறாரு. கிங்டம் ஆஃப் த்ரோமியா அதாவது கிரேஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. நம்ம ஷிரோனுக்கு இந்த சிட்டி எல்லாம் ரொம்பவே புதுசு, அதனாலேயே அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியக்கிறான். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ மார்ட்டினோட கிராண்ட் ஃபாதர் கிட்ட இரு, எக்காரணத்தை கொண்டு அந்த நோபல்ஸ் இருக்கிற இடத்துக்கு மட்டும் போயிடவே போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க அப்பா போறாரு. அந்த கிராண்ட் பாக்கு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஏன்னா அவன் எழுத படிக்க செய்யறான். இந்த மாதிரி மவுண்டனர்ஸ் யாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியாது. அந்த கிராண்ட் பா நம்ம ஷிரோ நினைச்சு கொஞ்சம் பெருமைப்படுறாரு. ஆனா அவரையும் விட்டு வைக்காம அவர்கிட்ட மேஜிக்கை பத்தி உங்களுக்கு ஏதோ தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு கேட்கறான். இதுக்கு ஆன்சர் சொல்லாம ஒரு தப்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. பட் நம்ம ஹீரோ சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்க, மேஜிக்னா என்ன, அது எப்படி உருவாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஓஹோ நீ மேஜிக்கை பத்தி பேசுறியா, எது அந்த மேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அதை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, அங்க ஒரு லைப்ரரி இருக்கு, மேபி உனக்கு டைம் இருந்தா நீ போய் அங்க பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ தலைதறிக்க ஓடுறான் அந்த லைப்ரரி நோக்கி. சின்னதா இருக்கும்போது நான் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், சரி இவன் என்ன படிக்கிறான்னு சொல்லி பாப்போன்னு அவர் பார்க்க அவருக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து மேஜிக்ஸை பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் நினைக்கல, அவனுக்கு வந்து மேஜிக்கை யூஸ் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்குன்றது அவருக்கு தெரிய வருது. ஷிரோனும் லைப்ரரிக்கு போய் புக்ஸ் படிக்கலாம்னு சொல்லி அந்த புக்ஸ் எல்லாம் நீ தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இது வந்து எக்ஸ்பென்சிவான புக்ஸ், நோபல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணும், உன்ன மாதிரி காமனர் எல்லாம் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் இது வரைக்கும் கேட்ட புக்ஸ் எல்லாம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு நோபல் வந்து கேட்கிறாரு. இவரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இவர் அடுத்தடுத்த ஸ்டோரியில நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் கனெக்ட் ஆவாரு. நம்ம ஹீரோ அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம்னு நினைக்கும் போது அவனை வெளியே துரத்தி விட்டுறாங்க. எதுக்கு நீ படிக்க விட மாட்டேங்கிறாங்க, நான் தான் என் கையை கழுகிட்டேனே அப்படின்ற மாதிரி நம்ம
ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் ஒரு நோபல் வந்து நிறைய புக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஹே புக்ஸ் நிறைய இருக்கே அப்படின்ற மாதிரி அவரை நோக்கி அவன் வந்து போக, பட் அவர் அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே குப்பையில போட்டுட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, நம்ம ஹீரோட அப்பாவும் ஒரு காமனர் தான், பட் இருந்தாலும் அவர் புக்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பார்ல. அது எப்படின்னா, இந்த மாதிரி நோபல்ஸ் எல்லாம் புக்ஸை குப்பையில போடுறாங்களே, அது எல்லாம் பிறக்கி தான் நம்மளோட அப்பா நம்ம ஹீரோக்கு வந்து கொடுத்துருப்பாரு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா ஒரு விஷயம் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த நோபல்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இவங்களை காட்டிலும் நான் என்ன டிஃப்ரெண்டா இருக்கேன். இந்த புக்ஸ் படிக்கிறதுக்கு நோபல்ஸ் மட்டும் அலௌடு, ஏன் நான் அலௌடு கிடையாது? ஏதோ ரேசிசம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு போயிட்டு இருக்க. ஏ தம்பி, அதுக்குள்ள நீ போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிடிக்கிறாரு. ஆக்சுவலி அங்க ஒரு கேட் இருக்கு, அதை தாண்டி போனா நோபல்ஸ் இருக்கிற இடமாமா. அதனால நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு அலௌடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனை பாக்குறதுக்கு சஸ்பீஷியஸா இருக்கு, ஏதோ ஒரு கொள்ளக்காரனோட பையனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இவனை கிட்ட மாட்டினா கண்ட தொண்டமாக்கிடுவானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்படி அவன் தலை தெறிக்க ஓடும் போது அங்க அவனோட ஷூ வந்து கழண்டு விழுந்துரும். அது பக்கத்திலே ஒரு வால் இருக்கு, அந்த வால்ல மேஜிக்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வாட் இஸ் மேஜிக் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசுறாரு. அங்க நிறைய சின்ன பசங்க இவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து தெரிய வருது இது வந்து ஒரு மேஜிக் ஸ்கூல்னு. அப்பதான் ஷிரோன் அந்த இடத்துல இருந்து உள்ள நடக்கிறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். மேஜிக்கை யூஸ் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் என்ன? எல்லாருமே விஸ்டம், மணி அந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்றாங்க. மேஜிக்ஸை யூஸ் பண்றதுக்கு இந்த பவர், மணி, எஃபர்ட்ஸ் அண்ட் நீ நோபலா இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. குரூஷியலான ஒரு மேஜிக்கை நீ கத்துக்கணும்னா உனக்கு தேவைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான், இன்சைட். இன்சைட்டா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாம் கேட்க, இன்சைட்னா என்னன்னு உங்களுக்கு நான் தெளிவா ப்ரூவ் பண்றேன். சரி, ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன், 1+1 என்ன? எல்லாரும் 2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்றாங்க. பாத்தீங்களா, 2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ஈவன் ஒரு செகண்ட் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 2 அப்படின்றது ஆப்வியஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட ஆன்சிஸ்டர் எல்லாருமே அது வந்து 2 தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம ஆன்சிஸ்டர் அது 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு போனனாலேயே நம்ம எந்த ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் இல்லாம அது 2ன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுது. எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம நம்ம 2ன்னு சொல்றோம் தெரியுமா? இதுதான் வந்து இன்சைட். ஒரு விஷயத்துல நம்ம கிளவரா இருக்கிறது இன்சைட்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் இன்சைட் வந்து மேஜிக்லி யூஸ் ஆகுது. உங்களோட டேலண்ட்டை கல்டிவேட் பண்றது மூலியமா நீங்க ஒரு மேஜா வர முடியும். இப்படி எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். ஏ தம்பி, அந்த வால் பின்னாடி நீ இருக்கீல, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இப்ப நான் ஆன்சர் பண்றதா இல்ல ஓடி போறதா அப்படின்ற மாதிரி. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அவனோட மைண்ட்ல ஒரு தாட் வருது, இப்ப நான் வந்து இந்த வாழை எகிரி குதிச்சு மேஜிக்கை பத்தி கேட்கலினா கண்டிப்பா என் லைஃப் லாங் நான் வந்து ரிக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்ல நம்ம ஹீரோ ஏறான். அந்த வாலை தாண்டி ஒரு பசுமையான இடம், அந்த இடத்துல பசங்களுக்கு மத்தியில ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. அவர் தான் இந்த மேஜிக் அகாடமியோட ஹெட் மாஸ்டரா. உனக்கு என்ன வேணும், என்கிட்ட என்ன கேட்கறதுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அந்த வயசானவர் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறாரு. இவர் இவ்வளவு சாஃப்டா பேசுறாரு இல்லையா, ஆனா அங்க ரெசிசம் வந்து அந்த சின்ன பசங்களுக்குள்ள எவ்வளவு டீப்பா இருக்குன்னு சொல்லி இங்க காட்டுறாங்க. ஹே, நீ வந்து ஒரு நோபல் கிடையாது, நீ வந்து ஒரு காமனர், இந்த இடத்துக்கு நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல பயங்கரமா இந்த சின்ன பசங்கள கோவப்படுறாங்க. இவங்க இப்படி பேசுறத பார்த்து நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல எந்த மாதிரி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. இங்க வா, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் மாஸ்டர் கேட்கறாரு. எனக்கு மேஜிக்கை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். நான் இது வரைக்கும் புக்ஸ்ல தான் மேஜிக்ஸை பத்தி படிச்சிருக்கேன், நேர்ல பார்த்தது இல்ல. போய் சொல்லாத, உன்ன மாதிரி காமனருக்கு புக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பசங்க சொல்றாங்க. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு மேஜிக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அவ்வளவுதானே உன்னோட ஆசை, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வின் மேஜிக் அவர் யூஸ் பண்றாரு. தக்காளி அந்த மேஜிக் அவர் யூஸ் பண்ண உடனே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சடனா நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுகிற மாதிரி வச்சு அவர் நம்ம ஹீரோவை பிடிக்கிறாரு. அதில் நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்துடுறான். இதுதான் வின் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியத்தோட மேஜிக்னா என்ன அப்படின்னு கேட்குறான். மேஜிக்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இது உனக்கு சொன்னாலும் புரியுமான்னு தெரில அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. எதுவும் பேசாம நான் கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இவனோட ஆட்டிடியூட பாத்தியா, ஹெட் மாஸ்டர் கிட்ட பேச டீச்சர்ஸே பயப்படுவாங்க, இவன் எப்படி பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஓ அப்படின்றியா, அப்படின்னா டிஃபிகல்ட்டான வேலையை நான் உனக்கு சொல்றேன். லாஜிக்கலா இருக்கிறத சர்பேஸ் பண்றத மேஜிக்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்கு. மென்டல் ஆக்டிவிட்டி மூலியமா ஒரு ட்ரூத்தோட ஃபினாமினான எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் மேஜிக்னு சொல்லுவாங்க. இது லாஜிக்கே இல்லாத ஒரு ஃபினாமினான் அப்படின்ற காரணத்தினாலேயே இது வந்து நம்மள ட்ரூத் கிட்ட கொண்டு போகுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். இது எந்த புக்ல நீ படிச்ச அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்கிறாரு. காமன் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் புக்ல நான் படிச்சேன், மத்ததெல்லாம் நானாவே தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். மேபி உண்மைகள் எல்லாம் ஹிட்டனா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அந்த வயசானவர் சொல்றாரு. நான் எப்படி மேஜிக் கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஹீரோ கேட்க, இவன் உண்மையாலுமே ஸ்பெஷல் தான் நினைக்கிறேன், அது அவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சும் அது எப்படி பண்ணணும் எப்படி கத்துக்கணும்னு சொல்லி ஆர்வமா இருக்கான். இந்த மாதிரி
ஒரு காமனர்னால அந்த மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு அவர் டவுட் பண்றாரு. அப்பதான் இது நான் உனக்கு டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கூப்பிடுறாரு. அதாவது சேமின் அப்படின்ற பொண்ணை கூப்பிட்டு ஸ்பிரிச்சுவல் ஜோனுக்குள்ள போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் இப்போ ஸ்பிரிட் ஜோனுக்குள்ள என்டர் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. சரி, இப்போ என் கைக்குள்ள எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு. அந்த பொண்ணு உங்க கையில 6 காயின்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அவர் கையை ஓபன் பண்ணி கட்டுறாரு. அதே மாதிரி அவர் கையில 6 காயின்ஸ் தான் இருக்கு. ஒரு மேஜ் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க மைண்ட் சென்சிட்டிவ் ஆகும். அப்படி அவங்க மைண்ட் சென்சிட்டிவ் ஆகும்போது அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே இவங்களால சென்ஸ் பண்ண முடியுமாமா. ஒரு ஸ்கில்டு மேஜ்னால ஒரு மரத்துல இருந்து எத்தனை இலைகள் விழப்போகுதுன்னு கூட கணிக்க முடியுமாமா. சோ இந்த மாதிரி ஒருத்தவங்க ஸ்பிரிட் ஜோனுக்குள்ள போகும்போது அவங்க மைண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் ஆகும். அப்படி சென்சிட்டிவ் ஆகும்போது அவங்கள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்களால சென்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த பொண்ணு அவரோட கையில இருக்கிற காயினை கவுண்ட் பண்ணல, அதையும் சென்ஸ் பண்ணி எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கா. இதை எல்லாத்தினாலையும் பண்ண முடியும். அதுக்கு அமைதியான இடத்துல பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீ உன்னோட செல்ஃபை ஃப்ரீ பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எரேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீ உன்னோட செல்ஃபை ஃபீல் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எரேஸ் பண்ணணும். அப்படி நீ சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணினா நீ ஒரு புது உலகத்துக்குள்ளே போவே. நான் சொல்கிறது உனக்கு புரியுதுல? ஒருவேளை நம்மளோட செல்ஃபை நம்மளால் ஃபீல் பண்ண முடியலனா நம்மளால் அதை எரேஸும் பண்ண முடியாது. கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். ஹே, நீ என்னை பயங்கரமாக தொடர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்க, அப்படி இல்லைன்னா நீயே ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த ஸ்பிரிட் ஜோன் மேஜிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாமா. நம்ம ஹீரோனால அந்த ஸ்பிரிட் ஜோனுக்குள்ளே போக முடியலனா அவனால் மேஜிக்கு யூஸ் பண்ண முடியாதாமா. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பிரிட் ஜோனுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறான். எனக்குள்ள என்ன இருக்கு, நான் என்ன ஃபீல் பண்ணும் அப்படி சொல்லிட்டு அந்த பிரெயினை அவன் ஃபீல் பண்றான். அண்ட் அவனோட பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே அவன் ஃபீல் பண்றான். ஃபீல் பண்ணி அதை மர்ஜ் பண்ண ட்ரை பண்றான். பட் என்னதான் அவனோட செல்ஃப் அவன் ஃபீல் பண்ணாலும் அது அவனால எரேஸ் பண்ண முடியல. அவன் எல்லாத்தையுமே ஃபீல் பண்றான். பட் அந்த ஒரு ஸ்பிரிட் ஜோனுக்குள்ள அவனால என்டர் ஆக முடியல. அவனோட கண்ணை அவன் திறக்கிறான். நம்ம ஹீரோ கண்ணை திறந்த உடனே அது எப்படி இருந்துச்சு, நீ என்ன ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் கேட்கிறாரு. எனக்கு அங்க சவுண்ட்ஸ் கேட்டுச்சு, அதாவது எல்லா சவுண்ட்ஸுமே எனக்கு கேட்டுச்சு. அதுக்கு அந்த மாஸ்டரும் சிரிச்சுக்கிட்டே, நான் நினைச்ச மாதிரி தான், இவனால அந்த ஸ்பிரிட் ஜோனுக்குள்ள போகவே முடியல. ஒருவேளை இவன் ஸ்பிரிட் ஜோனுக்குள்ள போயிருந்தானா இவன் கண்டிப்பா வேற டைமென்ஷனுக்குள்ள போயிருப்பான். இந்த மாதிரி எந்த சவுண்ட்ஸும் கேட்டிருக்காது. அவனால சவுண்டை ஸ்மெல் பண்ணிருக்க முடியும், லைட்டை டேஸ்ட் பண்ணிருக்க முடியும், ஈவன் அவனோட ஸ்கின்னோட ஷேப் கூட அவன் சென்ஸ் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பா ஒரு மேஜா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த ஒரு மாஸ்டர் போயிடுறாரு. இவன் நல்ல ஒரு டேலண்டடான கிட் தான். பட் இவன் ஒரு நோபல் கிடையாது. ஒரு நோபலா இருந்து சின்ன வயசுல ட்ரெயின் பண்ணியிருந்தானா கண்டிப்பா இவனாலே ஒரு மேஜா வர முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஆகுமா, இவனை மாதிரி நிறைய டேலண்டடான கிட்ஸ் இருக்காங்க, அவங்களதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த வால்ல இருந்து நம்ம ஹீரோவை எகிரி குதிச்சுட்டு, இது ஒர்க் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சது ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய எல்லா சவுண்ட்ஸுமே என்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சு. நான் டைனி பீஸா செப்பரேட் ஆன மாதிரியும் இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இந்த உலகமே நான் தான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். நான் அதுக்குள்ள கொஞ்ச நேரம் தான் இருந்தேன், ஆனா என்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் இன்ஃபினிட் பீசஸா பிரிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஓடுறான். அப்படி ஓடும் போது தெரியாம ஒருத்தர் மேல இடிச்சிடறான். அவரும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு, என்ன ஒரு தைரியம் தான் என்னை இடிப்ப அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது, நீ அந்த உல்ஃப் கேங்கை சேர்ந்தவன் தானே, என்னை கொல்றதுக்கு தானே வந்திருக்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஞ்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் வராங்க. அவங்க பாக்குறதுக்கு ஏதோ நோபல் மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இவங்க கிட்ட நான் ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என்னை கொலை பண்றதுக்கு பார்த்தான், அதனால தான் இவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இவரை கொலை பண்றதுக்கெல்லாம் நான் வரல, நான் தெரியாம தான் இடிச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையவே தட்டி விடுவேன். உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? உங்க அம்மா கண்டிப்பா கேவலமானவளா தான் இருப்பா, ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தனை பெற்றிருக்காள அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கடுப்பாகுது. என்னடா அப்படி பாக்குற, அவ்வளோ திமிராயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு எல்லாருமே பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்பதான் இந்த ஆமிங்கிற பொண்ணு, எல்லாத்தையும் நிறுத்துங்க, இப்படியே போச்சுன்னா அவன் கண்டிப்பா செத்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ ஓகே தானே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது, நான் எதுவுமே பண்ணல, என்னை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இவன் பண்ண தப்புக்கு நீங்க இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களே, வேற விதமா யோசிக்க வேணாமா? சவுதர்ன் வில்லேஜ்ல போய் இவனை வித்தோம்னா கண்டிப்பா காசு கிடைச்ச மாதிரி இருக்கும், இவனை பழி வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆமிங்கிற பொண்ணு சொல்றா. நம்பி இருந்த ஒருத்தியும் இப்படி காலை வாடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா பயப்படுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவை கொண்டு போய் வித்தரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் போட்ட மாதிரி தெரியுது. அவனை கட்டி போடுங்க அப்படின்ற மாதிரி ஆமி சொல்ல, நம்ம ஹீரோவும் அவதான் சொல்லிட்டால, என்னை கட்டி போடுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணும், என்ன கட்டி போடுறதா, இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தவன் என்ன இப்படி பேசுறானே, அவங்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் கண்ணால ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல மாறி அவன் பக்கத்தில் நடக்கிறது எல்லாமே அவனுக்கு டீட்டெயிலா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்பிரிட் ஜோனுக்குள்ள என்டர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த நேரத்துல ஏதோ ஒரு தொண்டர் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த மாஸ்டர் இருப்பாரு தெரியுமா, அவர் வின் மேஜிக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேசியிருப்பார்ல, அதையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அங்க இருந்தவனுங்க எல்லாம் நம்ம ஹீரோட காலரை பிடிச்சி தூக்கி கேள்வி கேட்டு இருக்கும் போது, ஒரு
நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆமிங்கிற பொண்ணு சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பெரிய வின் மேஜிக்கை யூஸ் பண்றான். அதை யூஸ் பண்ணி அங்கிருந்து எல்லாத்தையும் வானத்துல பறக்க விட்டுறான். அந்த ஒரு மாஸ்டர் பண்ணிருப்பார்ல அதே போலதான் மேல பாக்குறான். அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா பறந்துட்டு இருக்கானுங்க. கீழே விழுந்த எல்லாத்துக்குமே பயங்கரமா நடி. ஒருத்தனுக்கு காலு, ஒருத்தனுக்கு கை, ஒருத்தனுக்கு தலை எல்லாமே உடஞ்சு கிடக்கு. அந்த ஆமிங்கிற பொண்ணு, ஹே தம்பி நில்றா, யாரா நீ, எங்கிருந்து நான் வந்திருக்க, எப்படி இந்த மேஜிக் நீ யூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி அவ கேட்கறா. நீ ஒரு காமனர் தானே, எப்படி உன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷத்துல கேட்கறா. பட் அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவ தப்பிக்கணும்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறா. அந்த இடத்த விட்டு அவ ரொம்ப ஸ்பீடா தப்பிச்சு வர்றா. இவ எப்படி இவ்வளவு ஸ்பீடா மூவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்ப நம்ம ஹீரோ இங்க இருந்தானா பயங்கர ஆபத்து. ஏன்னா இவன் சொல்றது யாரும் நம்ப போறதே கிடையாது. அதனால நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓடுறான். அப்ப அவன் மனசுல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த உலகம் ஏன் இவ்வளவு ஹார்ஷா இருக்கு அப்படின்றது. அப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோபலான கர்மிஸோட ஹவுஸை வந்து காட்டுறாங்க. இவர் தான் இந்த வீடோட ஹெட். அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட பொண்ணு தான் இந்த ஹேமி அப்படின்றவ. இன்னைக்கும் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு ஊரை சுத்திட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து கேட்கறாரு. நான் என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி திமிரா பேசிட்டு அவன் வந்து அந்த ஸ்டேர்ல ஏறி போறான். ஒரு நாள் பாருங்க உங்களே நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன், அன்எம்ப்ளாய்ட் டேட் அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து சொல்றா. அப்பதான் அவ யோசிக்கிறா, எப்படி அந்த பையனால சடனா மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. டேட், அந்த ஒரு மேஜிக் அகாடமியில படிக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்கறா. ஸோ அப்படியே இதோட இந்த ஒரு எபிசோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மான்வால் இருக்கிற எல்லா கேரக்டருக்குமே நல்ல அறிவு இருக்கு. கேரக்டர் எல்லாத்தையுமே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரி வைஸ்லயும் பயங்கரமா இருக்கு. இந்த மான்வாவை முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் 2 வீடியோ டெய்லி போட ட்ரை பண்றேன். இந்த ஒரு எபிசோட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னதான் ஒரு காமனரா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு மேஜ் ஆகிற கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரு காமனர் அப்படின்றதையும் தாண்டி நம்ம ஹீரோ எப்படி ஒரு பெரிய மேஜ் ஆனா அப்படின்றத இந்த கதை பயங்கரமா இருக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த எபிசோட் போட எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்ல உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.